இன்றைக்கி நான் உங்களுக்காக பிளாக் பட்டருங்கிற ஒரு அருமையான அனிமி தான் கொண்டு வந்திருக்கேன். சும்மா தரமாக இருக்கும் கடைசி வரைக்கும். சொல்லலை வரீங்களா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நிறையா மேஜிக்கல் ஈவெண்ட்ஸ் சொல்லி விச்சஸ் சொல்லி நிறையா உள்ளே இருக்குது. என்னடா ஸ்ட்ரைட்டாக சீசன் 5க்கு வந்துட்டுமேலாம் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு சீசனுமே தனித்தனி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சீசனில் ஒரு எமர்டல் விச் அதை சுற்றி இருக்க ஒரு கதையாக தான் இருக்க போகுது. ஸ்ட்ரைட்டாக எபிசோடு 1க்குள்ளே போனால் ஒரு 2 பேர் காட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனாங்க வேட்டையாடுவாங்களான்னு பார்த்தா அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு அப்படியே தொலைவிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஒரு உல்ஃபை பார்த்தோன்னே இவங்க பதறடிச்சு ஓடி வர, இவங்க அதே பயத்தில் நின்றுட்டுருக்க. பின்னாடி ஒருத்தர் வந்து கையை வைக்கிறாரு. என்னப்பா வேட்டையெல்லாம் முடிஞ்சான்னு சொல்லி கேட்க, பயந்து போய் எப்பாடா நீங்கள் தானான்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஒருத்தனோட மூக்கில் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேர் அங்கே செத்து போக இதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து அலறாங்க. அப்படியே ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. ட்ரெயினில் பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ஒரு பேண்டம் ஹைவ். அது இல்லாமல் இவர் டீமன்ஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார். அதனால தான் அவரோட ஒரு கண்ணு மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். இவர் கூட இருக்க பட்லர் செபாஸ்டியனும் ஒரு டீமன் தான். இவங்களை பற்றி நம்ம லேட்டராக தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஹீரோவும் ஜெர்மனி போகிறனால அதோட லாங்குவேஜை கற்றுக்கலாமேன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் முடியலை. அப்படியே இவங்க ஏன் ஜெர்மனிக்கு வராங்கன்னு பார்த்தா இவங்களுக்கெல்லாம் மேலே குவீன் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு சில ஆர்டர்ஸை இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த டைம் குவீனு. ஜெர்மனியில் நிறையா பேர் மர்மமான முறையில் சாகிறாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்த்தியாக நார்மலாக இருந்திருக்காங்க. நான் ஜெர்மனிக்கிட்ட கேட்ட வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னோட கிராண்ட்சன் வில்லியம்ஸ் கூட அங்கே ஒரு எம்பராக இருக்கான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ போய் என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்ல. பட் ஆனால் அதில் எந்த ஒரு விஷயமே ரொம்ப தெளிவாக போடணும்னு சொல்லி செபாஸ்டியன் சொல்ல, சரி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சாவ்லஸை கூப்பிடலான்னு சொல்லி சாவ்லஸுங்கிற ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க. அவர் வந்த உடனேயுமே அவர் கலெக்ட் பண்ண ஒரு சில விஷயத்த சொல்கிறாரு. 14லேருந்து 17ஆம் நூற்றாண்டுக்குள்ளே விச்சஸ்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு காட்டுக்குள்ளே போய் பதுங்க. அப்போ வேர்வுல்ஃபோட ஏதோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். அதனால இவங்கள வேர்வுல்ஃப் தான் சுற்றி ப்ரொடெக்ட், அந்த வேர்வுல்ஃபோட சாபத்தினால தான் இவங்களும் சாகுறாங்க. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே அந்த ஒரே காமனான விஷயம், எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே இதை பார்த்து சிரிக்கிறாரு. என்ன அது விச்சஸோட சாபமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தோன்னே சிரிப்பீங்கன்னு சொல்லி சாவ்லஸ் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி இப்போ கிளம்புங்க, இதுக்கு மேலே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இதுக்கு மேலே தான் ஜெர்மனி கிளம்பி வராரு. வந்தோடனே இந்த விச்சஸ் வாழ்கிற ஊருக்குள்ளே போகிறதுக்கு எந்த வண்டியை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தட்ட எவ்வளோ பேடம் பேசி பார்க்குறாங்க. அப்போ கூட ஒரு ஒத்துக்கு வரல. சரி ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் அவருக்கும் அதே பயம் தான், உல்ஃபை பார்த்துருவோன்னு. சரி நீங்கள் வண்டியை மட்டும் கொடுங்க, நாங்களே உள்ளே போய்க்கிறோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம செபாஸ்டியன் இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பவர் இருக்கும் தனித்தனியாக. அதெல்லாம் நம்ம போக போக எபிசோடில் பார்க்கலாம். அப்படியே இவங்க எல்லாருமே உள்ளே போக நம்ம ஹீரோவும் அப்படியே இந்த காட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாரு. கரெக்டாக அந்த ஊருக்குள்ளே யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா ஊரே அவங்கள சுற்றி வளைஞ்சிருது. இங்கே வெளியாளுங்களுக்குலாம் அனுமதி இல்லைன்னு சொல்ல, அப்போ தான் எமரால்ட் கேஸ்டலோட குயின் வராங்க. குயினோட பட்லர் உல்ஃப்ரானுக்கு சும்மா நிறையா பவர்ஸ் இருக்கும். அது என்னங்கிறது போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அவர் உல்ஃப்ரானும் நீங்கள் அத்துமீறி இங்கே உள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் உடனே எங்கே கிளம்பணும்னு சொல்ல, ஆனால் குயினும் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உல்ஃபை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலைல கிளம்புங்கன்னு சொல்ல, ஆனால் உல்ஃப்ராமும் இதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. இதை அவங்க கிட்ட சொல்ல ஊர் மக்களும் கொந்தளிக்க, இது ராணியோட உத்தரவுன்னு சொல்ல அவங்களும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. சரின்னு இவங்களையும் அந்த கேஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட்டு திறக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவன் அப்படியே கொஞ்சம் கீழே எட்டி பார்க்க கீழே விழுந்த எலும்பு கூட தராதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டே பார்க்குறான். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கேஸ்டல். அப்படியே எபிசோட் 1 இங்கே முடியுது. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.